ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம சேனலை இதுக்கப்புறம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது என்ன சொல்ல இந்த வீடியோனா, யூடியூப்பில் சில பேர்லாம் வந்து வீடியோஸ்லாம் போடுறாங்க. இப்படி பண்ணால் இந்த ஒரு செட்டிங்ஸ் அப்படி தம்ப்லைன்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த ஒரு செட்டிங்ஸ் ஆன் பண்ணால் போதும் 500 வியூஸ் to 5000 வியூஸு. இந்த ஒரு செட்டிங் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதும். அப்புறம் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸு. அப்புறம் வேறு என்ன சொல்ல, அப்புறம் நியூ அப்டேட்டு, சீக்ரெட் செட்டிங்கு. இது இவ்வளோ நாளாக இந்த அப்டேட் பண்ணி இவ்வளோ நாளாக இந்த செட்டிங் ஆன் பண்ணலையா, இவ்வளோ நாளாக இந்த செட்டிங் நீங்கள் பார்த்ததே இல்லையா, கேட்டதே இல்லையா, புதுசாக வரவங்களுக்கு பழைசாக வரவங்களுக்கு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வீடியோ இருக்குங்க. நீங்கள் யூடியூப் ஹவு டு ஏதோ ஒன்று போடுங்க, ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸ். அதாவது நான் வந்து இதுவாக சொல்ல வரல, நான் என்னையுமே சேர்த்து தான் சொல்ல வரேன். நான் இதில் அனலைஸ் பண்ணி நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது என்னென்ன, ஹவு டு இன்க்ரீஸ் த யூடியூப் வியூஸ் 0 to 5 அந்த செட்டிங்னா அப்போது வந்து ஜெனினாக நான் வந்து யோசிப்பேன். எப்படி யோசிப்பேன்னா, அப்போ அந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணாவே போதும்னா அப்போது போடுற வீடியோக்கு வேல்யூ இல்லையா, இல்லை போடுற வீடியோ அப்போது வேல்யூ இருந்தாலும் இல்லைனா அதை வந்து அப்போ வந்து இது என்ன சொல்கிறது, ஹைக் பண்ணி கொடுக்குமா அப்படிலாம் யோசிப்பேன். அப்போது அதாவது எப்படி சொன்னால், யூடியூப் பொறுத்த வரைக்கும் அவங்க நமக்கு இப்போ நானே வந்து இப்போயும் சரி, நான் இப்போவும் எனக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் தெரியாமல் தான் இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் தெரியாமல் தான் இருக்குது. அது ஒன்று நான் பார்த்து ஏதோ ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அதை பார்த்து இதை பார்த்து அப்புறம் அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணுறது 0 to 5 வியூஸ், 0 to 10, அது அந்த செட்டிங்ஸ்ன்ற வார்த்தையே கிடையாதுங்க. பியூர் செட்டிங்ஸ்னால் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து ப்ரைவேட் போகிறதா இல்லை பப்ளிக் போகிறதா, அப்புறம் வந்து இட்ஸ் நாட் ஃபார் மேட் ஃபார் கிட்ஸு, அப்புறம் வந்து ஒன்லி ஃபார் அடல்ட், இந்த மாதிரி இந்த செட்டிங்ஸ்லாம் கூட ஓகே. இது தாங்க செட்டிங்ஸ்னால், இது தாங்க செட்டிங்ஸு. அதை தவிர்த்து இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணுங்கள் அப்படியே அந்த ஏரோ மார்க்லாம் போட்டு வளைச்சி அப்படி ப்ரூஃப் வித்துலாம் பயங்கரமாக போட்டுருப்பாங்க. சில பேர்லாம் பார்க்கும்போது, ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அடடா என்னடா இது தெரியாமல் போச்சு அப்படிலாம் ஆர்வமாக இருந்தேன். அப்புறம் போக தான் ஏன் இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க, சும்மா இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணால் போதும், அந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் கோபமாக வருது. ஆக்சுவலாக அதே என்னன்னா, அவங்களுக்கு அது வந்து ஒரு இதுவாகவே பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. சில பேர்லாம் வந்து நல்லா சூப்பராக ஜென்யூனாக வந்து பண்ணுறாங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஜென்யூனாக வந்து ப்ராப்பராக வந்து இருக்கிற விஷயத்தை அழகாக கைட் பண்ணுறது, அழகாக சூப்பராக வந்து அதை டிஸ்பிளே பண்ணி அப்புறம் செட்டிங்ஸ் எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்க. அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதை வந்து நம்ம அந்த சேனலில் நம்ம ஃபாலோ பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது சேனல் தெரிஞ்சு எனக்கு கமெண்ட்டில் டேக் பண்ணி விடுங்க, நான் பார்க்குற செக் பண்ணுறேன். அதுதாங்க என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணால் இவ்வளோ வியூஸ் வருது, அந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணால் இவ்வளோ வியூஸ் வரும் அப்படின்ற ஒன்று கிடையாது. முதல்ல நம்பாதீங்க. நானும் அதை நம்பிட்டு தான் இருந்தேன், அப்புறம் அதை நம்பாதீங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து வியூஸு வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்கள் வீடியோஸ், அதாவது நான் இப்போ எனக்கு வந்து வியூஸு வாட்ச் ஹவர்ஸ் வரணும் வேணும்னா நல்ல கண்டென்ட் கொடுக்கணும், அப்புறம் வந்து நல்ல வீடியோஸை வந்து அப்டேட் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும். அதுதாங்க அந்த செட்டிங்ஸ்னு ஒன்றும் நம்பாதீங்க. ரெண்டாவது நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போடுவோம், நம்ம ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம், குவாலிட்டி அப்டேட் பண்ணுவோம், கண்டென்ட் அப்டேட் பண்ணுவோம். அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாவே வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வரும். ஆனால் எனக்கே வந்து சில நேரத்தில் இப்போ சில பேர்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இது மாதிரி தெரிஞ்சிருக்குமா, நம்ம வந்து கரெக்டாக இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வந்து இந்த செலிபிரிட்டி மீட் பண்ண போகிறோம், செலிபிரிட்டி இன்டர்வியூ எடுக்க போகிறோம், நம்ம வந்து ஒரு ஸ்டுடியோ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி எனக்கே ஏகப்பட்ட டவுட் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கும்போது அப்படிலாம் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஹார்ட் ஒர்க்காக பண்ணுவாங்க, அதனால் வந்து க்ரோ அப் ஆனாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு தாட்டு. ஸோ நாமளும் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போடுவோம். அப்புறம் எந்த செட்டிங்ஸு அது இதுன்னு அந்த மாதிரி, அதாவது பார்க்கும் போது இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற அந்த வீடியோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அது பார்க்காதீங்க. வேஸ்ட்டு. சரிங்களா? அதுதான் சொல்ல வந்தேன். என்ன மாதிரி ஏகப்பட்ட இது ஏன் இதை சொல்கிறேன்னா, சில பேருக்கு இந்த அப்டேட் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது இது
எப்படி சொல்கிறதுனா, அதாவது நான் இந்த இடத்துல சுற்றி வச்சு சொல்கிறேன். எனக்கே வந்து ஸ்டார்டிங் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நானே வந்து ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டே இருப்பேன். இவங்க எப்படியோ என்னவோ பண்ணுறாங்க, அதனால தான் வியூஸ் அதிகமாகுது. அது அப்புறமா தான் போக தான் தெரிஞ்சுட்டு. எப்படி தெரிஞ்சுட்டா இதிலே சர்ச் பண்ணி பார்த்துட்டு இதிலே நல்லா தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி தான் சொல்லுவேன். நீங்கள் இதிலே வீடியோஸ் போடுங்க, கண்டென்ட் போடுங்க, எல்லாமே போடுங்க. நானும் அதே தான் பண்ண போகிறேன். நானும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். மேலும் டெவலப் ஆகும். கண்டிப்பாக என்னுடைய ரிசல்ட் நமக்கு வந்து ஒரு நேரத்தில் நல்லா டெவலப்பாக ரீச் ஆகும். ஆனால் எனக்கு வந்து இன்னும் ஏகப்பட்ட டவுட் இருக்குது. யூடியூப்பில் வீடியோஸ் எப்படி மேக் பண்ண, வீடியோஸ் எப்படி போகிறது, அப்புறம் வந்து எப்படி அதை சில ஏகப்பட்ட டவுட் இருக்குங்க. அதாவது இந்த சவுண்டு யூஸ் பண்ணலாமா, இந்த சவுண்டு யூஸ் பண்ணக்கூடாதா, எவ்வளோ நேரத்துக்கு யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணால் கூட எத்தனை செகண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணணும், இது எப்படி கட் பண்ணணும், எங்கேருந்து சவுண்ட்ஸ்லாம் எடுக்கணும், எப்படி அது இந்த சவுண்ட்ஸ் எடுத்தால் காப்பிட்டு வருதுன்னு அதெல்லாம் தெரிஞ்சதுக்காக ஏகப்பட்ட டவுட் இருக்கேன். உங்களை யாராவது தெரிஞ்சால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த விஷயத்தில் நான் சொல்கிற விஷயம் உண்மைங்க. இந்த 1 செட்டிங் 2 செட்டிங் 3 செட்டிங் 1 ஸ்டெப்பு 0 இதெல்லாம் பார்க்க அது சொல்கிறது கேட்குதான். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே அப்டேட் வந்து நான் இதுக்கப்புறம் ரெகுலராக போடுறான்னு இருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நன்றிகள்.